எந்த நேரத்தில் எதை இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ சில்வர் ஏறி இருக்குது, இன்றைக்கி ஆல் டைம் ஹை. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அல்லது ஈக்விட்டிலே போகலாமா? ஸோ இதெல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கன்சல்டன்ட் தேவை. கன்சல்டன்ட்க்குலாம் பெரிய செலவு கிடையாதுங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நம்மளே பண்ணால் அதில் ஏதோ சின்ன மிச்சமாகும்ன்ட்டு. பட் நிறைய டிசிஷனில் நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம எமோஷன்ஸ் வந்து குறுக்க தடுக்கும். பல தவறுகளை நம்மளே செய்வோம். நிறைய பேர் வந்து எஃப்என்டோவில் பணத்தை போட்டுட்டு துடிச்சிட்ருக்காங்க லாஸ் பண்ணிவிட்டு. அது வெளில வரவும் தெரியல, என்ன அடிக்டட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் பணத்தை விடுறாங்க. அப்போ 15% ஸ்டாண்டர்டாக அல்லது ஒரு 25% சில்வரில் இன்றைக்கி 30-40%லாம் கொடுத்துருச்சு. இந்த மாதிரி வட்டியெல்லாம் எங்கே கிடைக்கும்? ஆனால் அதுலேயும் 2 லட்ச ரூபா இன்றைக்கி ஆயிருக்குன்னா சில்வர், அங்கே போய் போட்டுட்டு அடுத்த மாதம் வந்து அது 1,40,000 60,000 லாஸ். ஏன்னா சில்வருக்கு வொலாட்டிலிட்டி ஜாஸ்தி. அப்போ இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு கன்சல்டன்ட் வேணும். இல்லைன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் தனியாக உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டையும் ஷேர் மார்க்கெட் மாதிரி அல்லது எஃப்என்டோ மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்டை மத்தியானம் மாற்றலாமா, சாயந்தரம் மாற்றலாமான்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து சில ஃபண்டு வந்து மெதுவாக ஏறும், அதுக்கப்புறம் அது நல்ல பீக்குக்கு வரும். அதே சமயத்தில் நல்ல வளர்ந்த ப்ரைஸில் போய் 100 ரூபா வந்து யூனிட் வந்து 300 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அப்போ போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை.